ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மொறு டேஸ்டியான பட்டர் முறுக்கு பண்ணலாம் வாங்க. ஸோ இதுக்கு நான் 1 கப்பு பொட்டுக்கடலையை நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு எந்த கப்பில் நான் பொட்டுக்கடலை எடுத்துக்கணும் அதே கப்பில் 4 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிட்டேங்க. ஸோ இந்த அரிசி மாவு நம்ம சாதாரணமாக பச்சை அரிசியை நல்லா சுத்தப்படுத்திட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாங்க. இது நம்ம டீ போடுறதுக்குள்ளே இந்த முறுக்கு ரெடி ஆகிடுங்க. அவ்வளோ ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம சாப்பிட்லாம். மாவோட நம்ம பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துடலாம். கூடவே நான் கடலை மாவும் ஆட் பண்ணிக்கிறேன். அது 2லேருந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க கடலை மாவு. ஸோ கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறமா இப்போ பாருங்கள். ஸோ இது பட்டர் முறுக்குனால நம்ம ஆட் பண்ண எவ்வளோக்கு பட்டர் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க. ஸோ இதில் நான் 100 கிராம் வாங்கியிருந்தேன். 1/4 கிலோ வாங்கியிருந்தேங்க. அதில் ஒரு 100 கிராம் எடுத்துட்டேன். ஸோ பட்டரை நல்லா ஃபைனாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை லைட்டாக மெல்ட் பண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டர் முறுக்குனால பட்டர் எவ்வளோக்கு போடுறீங்களோ அவ்வளோக்கு டேஸ்டியாக இருக்கும். ஸோ கூடவே ஒரு 2 ஸ்பூன் நம்ம சீரகத்தை நல்லா கையால் நசுக்கி இது கூட சேர்த்துடலாங்க. சீரகோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் சீரகத்துக்கு பதிலாக ஓமமும் சேர்த்துப்பாங்க. ஸோ அது உங்களோட ஆப்ஷனல்ஸ் தான். நான் சீரகம் சேர்த்துருக்கேன். ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம், சால்ட்டு. ஸோ நீங்கள் டீ போடுறதுக்குள்ளே இது ரெடி ஆகிடுங்க. பாருங்கள். ஸோ இப்போ நம்ம தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே பெருங்காயம் ஒரு 2 சிட்டிகை சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஸ்டார் முறுக்கு அச்சில் நீங்கள் இந்த மாவை பிசைஞ்சு இதில் போட்டு நம்ம எண்ணெய் காஞ்சதும், ஸோ இது ஆக்சுவலாக உள்ளே என்ன பண்ணுன்னா ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நான் எண்ணெயை தடவிட்டேன் இந்த முறுக்கு குழாயில். ஸோ இந்த ஸ்டார் அச்சில் இந்த மாவு பாருங்கள் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ இதையும் நம்ம சேர்த்து நம்ம ஒரே பெரிய முறுக்கு